அம்மா இன்னைக்கு கொஞ்சம் பாருங்களேன். இன்னைக்கு நம்ம மல்லி காப்பி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், அதுக்கு வேண்டிய பொருளுங்க இந்த பனவெல்லம், இந்த பாருங்க சுக்கு, ஏலக்காய், இது மல்லி இதெல்லாம் போட்டு இப்போ இங்கே பாருங்க அடுப்பில் வெந்நீர் வச்சுட்டேன். இதை போட்டு போகிறேன் பாருங்க. காலையில் நீங்கள் இதை வச்சு குடிக்கலாம் காப்பி டீக்கு. இதெல்லாம் நுணுக்கி இதில் போகிற பாருங்க. இதை கொதிக்குது. இந்த பாருங்க இதெல்லாம் வச்சு நுணுக்கிறேன் பாருங்க. தண்ணியில் வச்சு நுணுக்கிறேன். ஏலக்காயை நுணுக்கிக்கணும். அப்புறம் மல்லியை 1-2 ரொம்ப நுணுக்கக்கூடாதுமா. மல்லியெல்லாம் ரொம்ப நுணுக்கக்கூடாது, லைட்டாக நுணுக்கணும். அப்புறம் இந்த பாருங்க சுக்கு இருக்குங்களா, இதை வந்து நல்லா இதை மட்டும் கொஞ்சம் நல்லா நைஸாக நுணுக்கியாச்சுங்களா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை அள்ளுறோம். அள்ளி அந்த ஏற்கனவே பனவெல்லம் இதுங்களா, பனவெல்லம் போட்டு கொதிக்குது இல்லை பானையில், அதெல்லாம் இது சேர்க்குறோம். நல்லா கொதிக்கணுமா. இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டுவோம். கொதிச்சிருச்சு பாருங்கம்மா. இந்த பாருங்க, இதை நான் இப்போ வடிகட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, வடிகட்டையில் வாசம் எப்படி வருது பாருங்க, கமங்கன்னு. இது பித்தத்துக்கு உடம்புக்கு எல்லாமே நல்லதுமா. இதை நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இருக்க வரேன், தண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சிட்றேன். அடுப்பு வேற அடுப்பாக போகக்கூடாது. இதை ஊற்றி பானையில் வச்சு பார்த்தீங்களா, மல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு. வாங்க, அது இங்கே பாருங்கம்மா, மல்லி காப்பி ரெடி ஆகிடுச்சிங்களா. வாங்க குடிக்க வாங்க எல்லோரும். இங்கே பாருங்கள், சூடாக. இது பித்தத்துக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. காலையில் நீங்கள் பால் டீ எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இல்லை, இதை மல்லி காப்பி போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் பித்தத்தை தணிக்கும், உடம்புக்கும் நல்லது, உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் பித்தத்தையும் நமக்கு சரி பண்ணும். இதை பாருங்கள், நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும். குடிச்சு பார்த்து